ஈசன் அமர்ந்து இணையில்லா வரங்கள் அருளி நின்ற ஈசன் அமர்ந்து இணையில்லா வரங்களை அருளி நின்ற அற்புதமான அங்கதான் பிரச்சனை, கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோ. எம்பெருமான் வந்து சிவபெருமான் வந்து அற்புதமாக நல் வரங்களை நற்சபைக்கு இன்றைய தினத்திலே அத்தகைய இடைவிடாத அன்ன நிகழ்வுகள் நடைபெறும் தளமாக திகழ்கின்ற அற்புதமான அத்தகைய வரத்தை அருளி அரும்பெரும் அறமாம் அற்புதமான அறத்தினை இடைவிடாது சூட்சமத்திலே அன்னதான நிகழ்வுகள் தேவர்களும் சித்தர்களும் வந்து அமுதுண்டு செல்லும் நிகழ்வுகள் நடந்த போதிலும் இயல்பான முறையிலே அத்தகைய நிகழ்வுகள் நடைபெற அனுக்கிரகம் கொடுத்துட்ட அற்புதமான அத்தகைய திருவடியை அகத்தியம் எனும் அற்புதமான திருவடியிலே இருந்து அகத்தியன் மகிழ அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே அத்தகைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்து அகத்தியத்தை மங்கள சங்கொலி முழங்க மங்கள மா சொங்கொலி முழங்கிட தேவர்களும் சித்தர்களும் சிவம் அமர்ந்த அத்தகைய சிவ கைலாய காட்சி நடைபெறுகின்ற அத்தகைய நிலைதனை கண்டு ஆனந்தமயமாக வீட்டிருக்கும் அற்புதமான சிவ கைலாய தோற்றம் கொண்ட இத்தகைய தருணம் அதிலே அகத்தியன் அமர்ந்து உள்ளூர அற்புதமாக அனந்தமயமாக அமர்ந்திருக்கும் தருணம் அதிலே அகத்தியத்தை இயல்பாக அழைக்கிறோம். அகத்தியமே வருக வருக. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய 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 நமக. மகாசபை அமர்ந்தவனே வருக, சிவசபை அமர்ந்தவனே வருக, சித்த பெருஞ்சபை அமர்ந்தவனே வருக, பிரபஞ்ச மகாசபை கொடுத்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற ஜெகத்தியமே வருக வருக, ஜெகமகா முனியே வருக வருக, அகத்தில் அமர்ந்து ஜெகத்தை காட்டும் ஜெகமகா சித்தனே காட்டி நின்ற அத்தகைய நற்கருணை வடிவத்தை வழங்கிய அகத்தியமே ஜெகத்தியமே வருக வருக என திருபடி பணிந்து வணங்கி திருத்தால் தொட்டு வணங்கி மலர் நிலைகளை சமர்ப்பணம் செய்து 14 லோகங்களிலும் உள்ள நல் மலர் நிலைகளை உமது திருவடியிலே முக்கத்து முக்கோடி நவகோடி கணங்கள் மகிழ்ந்திருக்க அற்புதமான வரம் அருளிய சிவம் உமக்குள்ளே இருக்க திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அகத்தியத்தை ஆசானை பெருங்கருணை வடிவத்தை பேரருள் ஆலனை ஞான பொக்கிஷத்தை அருளி நின்ற ஞான மகா கூட்டத்தின் தலைவனே வருக தலைவனே வருக தலைவனே வருக, தலைமை மா முனியே வருக 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 வருக. சிவத்தியம் கண்ட சபைதனிலே அகத்தியம் நிறைந்திருக்கின்ற அற்புதமான நிலை கொடுத்த அகத்தியமே 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 வருக. திருலோக தேவலோக கைலாய லோகமாக விளங்கும் இச்சபை நிலை கண்டு சபையின் நடுநிலை நாயகன், பிரபஞ்ச நடுநிலை நாயகன், நர்த்தனமிடும் நர்த்தனதாரியாய் இச்சபையினை நாட்டம் கொண்டவனாய் நாட்டிய நிலையில் வந்து அமர்ந்து அவன் கரம் தொட்ட
அவ்வேல் அம்முவ்வேல் இணைந்த அவ்வேல் ஆற்றலாக கரம் வழங்கப்பட்ட அந்நிலையில் சபையின் அற்புதமான அருள் கைங்கரிய வரந்தனை உமது கரத்தில் வழங்கிய சிவத்தின் திருவடி வணங்கி அகத்தியன் யாம் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனே. அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. என்னே இந்நிகழ்வு என்று எவர் உரைப்பது தன் திருவாயால்? உரைப்பதற்கு வார்த்தைகள் உண்டோ இப்பூவுலகில் என்று அகத்தியன் யாம் அற்புத அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு பூஜை நிகழ்வுதனிலும் நிகழ்கின்ற ஆற்றல் கொண்ட இனிய நிகழ்வுகள் இச்சபைக்கு மென்மேலும் அற்புத ஆற்றலினை வரங்களை தாரை வார்க்க தயாராக நிற்கின்ற அத்துணை கணங்களோடு சிவம் முத்தாய்ப்பாக வந்து நின்று இன்று வழங்கிய அற்புத வரம் கண்டு அகத்தியன் யாம் அகமகிழ்வாய் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. வாசி பெருநாள் என்பது இருள்நிலை சூழ்ந்த நாள் அல்ல, நிலவு இல்லாத நிலைதனில் அது இருள் சூழ்ந்த நாள் அல்ல. அமாவாசை என்னும் வாசி பெருநாளில் ஒவ்வொரு மானிடர் வாசி நிலைகளுக்குள்ளும் சென்று சிவம் அவரவர்களுடைய நாடி நிலை பிடித்து அவர்களுக்கு அருளாற்றலை வழங்கும் வாசி பெருநாள் இது. அருள் வழங்கும் இருளகற்றும் அருள் ஒளி பெருநாள் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. உணர்வார்கள் நிலவு மறைந்து விட்டது, இருள் வந்து விட்டது, அமாவாசை தினமென்று இருள் என்று அல்ல. இருளுக்குள் இருந்து மனிதனை மெல்ல மெல்ல படிப்படியாக ஒவ்வொரு படியாக அவனை வெளிக்கொண்டு வருவதற்குரிய ஒவ்வொரு திரையாய் ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைக்கும் சிவத்தின் அடிதனில் இருந்து மேல் எழுந்து நிற்கும் அப்பிறை கண்டு ஒருவன் இறை நிலைதனை உணர வேண்டும் என்ற அற்புத திருக்கோலம் தன்னை தாங்கிய சிவம் உரைத்த உரையாகும் அவ்வுரை என்று யாம் அகத்தியன் விளக்குகின்றோம். வாசி பெருநாள் என்னவென்று ஆற்றலாய் அதி உன்னத இறைநிலையாய் ஆன்மீக உண்மை தளமாய் ஆன்ம ஈகம் என்கின்ற நிலை எதுவென்று கற்றுக் கொடுக்கும் ஞான பட்டறை தளமாய் விளங்கும் இத்தலம் நோக்கி வந்தமர்ந்து அருள் நிறை பறைசாற்றும் சாதனங்களின் மூலம் பெற்ற ஆசி அருள் மொழிகளை கேட்டு வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை சபை தொடர்பாளர்களுக்கும் சூட்சமத்தில் பூர்வ ஜென்ம சித்த தொடர்பாளர்களுக்கும் இறைமகா சபையினுடைய தொடர்ச்சி நிலையாய் வந்து அமர்ந்து தன் அருளாற்றல் எதுவென்று உணர்வதற்குரிய அற்புத முயற்சிகளை ஏற்று இங்கு நிரந்தர பிரதான சீடர்களாய் வந்து அமர்ந்திருக்கும் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளை வாரி வழங்கி சித்தகணங்கள், தேவகணங்கள், ராஜபூதகணங்கள், சிவகணங்கள், ஆஞ்சநேய கணங்கள், திருமுருக கணங்கள் அனைத்தும் வலம் வரும் ஒட்டுமொத்த பிரபஞ்ச மகா சபைதனிலே தாங்களும் ஒவ்வொரு கணங்களாய் வந்து அமர்ந்த இக்கணம் பெற்ற பேரு பிறந்த பேறுகளிலே மிகப்பெரிய அருள் பேறுதனை பெற்றவர்கள் நீங்கள் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். எத்துணை நிலை கொண்டு இறை வந்து முன்னமர்ந்தாலும் தன் மானிட நிலையிலிருந்து வெளிவராத ஜடங்களை பற்றிய கவலைகள் இச்சபையில் அமர்ந்த சித்தனுக்கும் சீடர்களுக்கும் சிவகணங்கள், தேவகணங்கள் எக்கணங்களுக்கும் பொருளீட்டல் பொருள்படுத்தல் இல்லை என்று சித்தன் உரைக்கு அகத்தியன் யாம் ஆமோதித்து அவர்கள் எல்லாம் சிவமே வந்து நேரடியாக உரையாற்றுகின்ற பொழுதும் இது சிவமா என்று உள்ளுக்குள் இருந்து உற்று நோக்குகின்ற அந்நிலைகளை எல்லாம் வேறறுத்து அத்தகைய நிலை கொண்டவர்கள் இச்சபை நோக்கி தொடர்ச்சியான சித்தன் உரைத்தவாறு அமரலாம், செல்லலாம், தொடர்ச்சிகள் மேற்கொள்ளலாம். தொடர்ச்சிகள் மேற்கொண்டாலும் சரணாகதி மேற்கொள்ளவில்லையெனில் அவனுக்கு இத்தகைய பிரபஞ்ச ஆற்றல் என்பது அருளீட்டலில் கிடைக்காது என்று சித்தன் உரைத்த உரையையே அகத்தியனும் உரைத்து அவன் உரையும் அகத்தியன் உரையும் வேறு வேறு உரையல்ல,
இரண்டும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து அதல பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கும் சிவமகா வாழைச்சித்தனின் சிரசிலிருந்து வெளிவரும் அற்புதமான தீப்பிழம்புகளே ஆதி கைலாய சிவசூட்சம நூலும் சித்தன் உரையும் அகத்தியன் உரையும் அருள் பிரபஞ்ச மகாகணங்கள் எல்லாம் ஆற்றும் உரையும் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாக வந்தமர்ந்த சீடர்கள் ஞான நிலை பெற்று அறிவு நிலை சான்றோர் ஆன்றோர் நிலை பெற்று அற்புதமாய் பிரபஞ்சத்தில் வலம் வர வந்த அமர்ந்தோர்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் ஒன்றாக உணவருந்தி அவரவர்களுக்குரிய ஆண்டாண்டு காலத்திற்குரிய அற்புதமான தர்ப்பண நிலைகளை தாரை வார்த்த சீடர்களாய் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சுப நிகழ்வாய் சச்சங்க நிகழ்வு அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே அகதீசாய நம.